வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கடவுள் இருக்கான் குமார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடவுள் இருக்கான் குமார் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் 2 ஹீரோயின். ஆரம்பத்தில் ஒரு ஹீரோயினை ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இது ராஜேஷ் படமாச்சே, ராஜேஷ் படம்னா படம் முழுக்க சரக்கு இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்க போகிறேன், அதனால் பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸுன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு கிளம்புவார்னு பார்த்தா, அவர் கூட எப்பவும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆர்ஜே பாலாஜின்ற ஒரே ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. அங்கேயும் போயிட்டு இவர் தான் பார்ட்டி வைப்பாருன்னு பார்த்தா, ஆர்ஜே பாலாஜி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்தில் கூப்பிட்டு போயிட்டு இவரை ஓசி குடி குடிக்க வைக்கிறாரு. அந்த ஓசி குடி குடிச்சிட்டு அங்கே ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. குத்தாட்டம் போட்ட உடனே மறுநாள் இன்னொரு ஹீரோயினுடைய ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே மறுநாள் சரக்கெல்லாம் வாங்கி ஃபுல்லாக வண்டியில் சரக்கு லோட் பண்ணிக்கிட்டு பாண்டிச்சேரி விட்டு கிளம்பி வர்றாங்க. வர்ற வழியில் போலீஸ் ஆஃபீஸரான பிரகாஷ் ராஜ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை படமாக எடுத்துகிட்டு போட்டு பார்த்துருப்பாங்க போட்டுருக்கு. ஃபுட்டேஜ் வரலன்னா இப்போ என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போட்டுருக்கு. இப்போது எல்லா டிவிலையும் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரே நிகழ்ச்சி இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியை உல்டா பண்ணி ஊர்வசி வச்சு எடுத்திருக்காங்க. அது அடிப்படையிலே ஒரு நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை கூட ஒழுங்காக காமெடி ஒர்க் அவுட் பண்ணாமல் சொதப்பலாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமும் ஃபுட்டேஜ் வரல. அப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தா, இது பேய்ப்பட சீசனு. பேய்ப்பட சீசன்னா மொட்டராஜேந்திரன் இல்லாமல் பேய் படமா? அதனால் மொட்டராஜேந்திரன் வச்சு ஒரு பேய் எபிசோடு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அப்படி ஒரு எபிசோடு எடுத்து ஒட்ட வச்சுருக்கிறாங்க. படம் ஓடிக்கிட்டே இருக்குது. ராஜேஷ் படம்னா படத்தில் கதை இருக்குதோ இல்லையோ, படத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு ஜீவா வருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜீவா வந்துடுறாரு. ஜீவா வந்ததுக்கப்புறம் படம் முடிய போகுதுறான்னு பார்த்தா, அவர் வந்து போனதுக்கப்புறமும் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. டிஸ்கஷனில் உட்காந்து பேசியிருப்பாங்க போல் இருக்குது. படத்தில் ஹீரோ நிச்சயம் பண்ண பொண்ணை கல்யாணம் முடிப்பாரா அல்லது லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் முடிப்பாரா அப்படிங்கிற டென்ஷன் ஆடியன்ஸுக்கு ஏற்றிக்கிட்டே இருப்போம், டென்ஷன்லேயே இருக்கட்டும் ஆடியன்ஸு அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்குது. ஆனால் தேட்டரில் பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ கல்யாணம் முடிப்பியோ அல்லது அவ்வளோ கல்யாணம் முடிப்பியோ, முதல்ல படத்தை முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. அது அவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதானே தெரியல. ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டாங்க. அதில் படத்தில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்த சாங் சிச்சுவேஷன் மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டோடைய வரியை சொல்லுவாங்க, சொன்ன உடனே அந்த பாட்டு ஆரம்பிச்சிடும். இப்படி படம் முழுக்க ஒவ்வொரு பாட்டும் இப்படி தான் ஆரம்பிக்குது. ராஜேஷுடைய ஆரம்பகால படங்கள்ல இருந்தே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவார். ஹீரோ கூட ஒரு கேரக்டர் வரும், ஒரு காமெடியன் கேரக்டர். அவரையும் மையப்படுத்தி தான் அவர் கதையை எழுதியிருப்பார். அந்த விஷயம் அவருக்கு ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலையும் கூட கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துலேயே கூட ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த படத்தை உட்காந்து பார்த்துருக்கவே முடியாது. ஆர்ஜே பாலாஜியும் கூட படம் முழுக்க டபுள் மீனிங் வசனம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த டபுள் மீனிங்லாம் தவிர்த்துட்டு அவரே இயற்கையிலே நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர் தான். அவருடைய தனித்துவத்தை காமிச்சாலே கூட அவர் ஒரு ஃபுல் ரவுண்டு வரலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சினிமாவில் காமெடி படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் நாடகத்தனமாக எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் ராஜேஷ் படங்கள் மட்டும் சினிமாத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்க செயற்கைத்தனமாகவும் ஸ்டாண்டப் காமெடியுமாக எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க மேடை நாடகத்தை திரையில் பார்த்த மாதிரி இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.